அமெரிக்கா அண்ட் ஈரானுக்கு நடுவில் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வெப்பன்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அமெரிக்கா வந்து ஒரு வெப்பனை வந்து டெப்ளாய் பண்ணிருக்கு. அதுக்கு பேர் வந்து கட்டிங் எட்ஜ் லேசர் அண்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் கால்டு DEW. DEW ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ். ஒன் ஆஃப் தி லேசர் வெப்பன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ODIN. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டாஸ்லிங் இன்டர்டிக்டர் நேவி. இது வந்து யூஎஸோட நேவியில வந்து இதை பொருந்திருக்காங்க. எதுக்குன்னா இப்போ எனிமியோட மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி வருதுல, அப்போ இந்த வெப்பனோட லேசர் வந்து அதை போய் டிசேபிள் பண்ணி விட்டுரும். இப்போ என்ன ஆகும், ஈரானியோட ஸ்பை ட்ரோன்ஸ்லாம் உள்ள வருதுல, அமெரிக்கன் ஷிப்ஸை தாக்கி வருதுல, அதை வந்து இந்த வெப்பனோட லேசர் வந்து டிசேபிள் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வெப்பன் லேசர் வெப்பன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிலியாஸ். இந்த வெப்பன் வந்து 60 கிலோவாட் பவர்ஃபுல்லான வெப்பன். இது வந்து மிட் ஏர்ல பாக்குற மிசைல் ட்ரோனு இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி எரிய வச்சிருமா. இது வந்து லாஸ்ட் இயர் தான் யூஎஸ்ல வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இயர் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஈரான் வார்க்கு அகேன்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்றாங்க. அடுத்த லேசர் வெப்பன் பாத்தீங்கன்னா டெம்ஸ் ராட். இது வந்து எப்படின்னா கிரவுண்ட் பேஸ்டு லேசர் வெப்பன். இந்த வெப்பன் எங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ்ல வந்து இது பொருந்தி இருக்கும். இது வந்து அந்த ஈரான் ட்ரோன் இருக்குல்ல, ஷஹேத்ன்ற பேர்ல, அதெல்லாம் வந்து சூசைட் ட்ரோனு, அதை வந்து இது போய் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தட் அமெரிக்காவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸை வந்து இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மிசைல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம வந்து லேசர் வெப்பனை கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்று என்னன்னா, லேசர் வெப்பனோட லைட்ஸ் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போறதுனால எந்த மிசைலோ இல்லை ட்ரோனோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்லஸ் அண்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ டைம் வேணாலுமே இந்த லேசர் அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த லேசர் வெப்பன் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப சேஃப். பிகாஸ் இதுல இருந்து ஸ்மோக்கு, எந்த விதமான டாக்ஸிக் ரெசிடியூ, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகிற சவுண்டு வராது. இப்போ இந்த லேசர் வெப்பனை தான் US அண்ட் இஸ்ரேல் ஈரானுக்கு வந்து எகென்ஸ்டா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ கேம் சேஞ்சர். இந்த வார்னால தேர்ட் வேர்ல்டு வார் வருமா என்னன்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்டடான தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.